உதாரணத்துக்கு ரொம்ப கம்மியில ஜிம்ல ஒர்க் பண்ணி ஆனா திடீர்னு வெல் பில்டா உடம்பும் மாறி இருக்கும், ஹெல்த்தியாவும் இருப்பீங்க. எப்படின்னே தெரியாது. வேற ஒண்ணும் இல்ல, உங்களுடைய கான்சியஸ்னஸ்ல ஹெல்த்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும். உங்க குவாண்டம் ஃபீல்ட நீங்க கான்சியஸா இம்பாக்ட் பண்ணிருக்கீங்க. உங்க பிந்து மண்டலத்தின் மீது நீங்க கான்சியஸா இம்பாக்ட் பண்ணிருக்கீங்க. அதனாலதான் நீங்க போட்ட எஃபர்ட்டை விட அதிக மிகப்பெரிய ரிசல்ட் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கும். இந்த தன்னை வியத்தல் எங்கேயாவது நடக்குதுனாலே புரிஞ்சுக்கோங்க, பரத்தை வியக்கின்ற அந்த பெருங்கதவு உங்களுக்கு திறக்கின்றது. பரத்தை வியத்தலே நிஜமான பக்தி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரத்துக்கிட்ட போய், பரம்னு நான் சொல்றது பரம்பொருளை, பரம்பொருள்கிட்ட போய் எப்ப பார்த்தாலும் பிச்சை எடுக்கிறது டிசப்ஷன், டிவோஷன் கிடையாது. ஆஹா பெருமானே என்ன கொடுத்தாய், என்ன கொடுத்தாய், என்போலும் தீனரை இன்புற காத்தாயே. தன்னை வியத்தல் பரத்தை வியத்தலாய் மாறும். அது அகங்காரம் அல்ல. தன்னை வெறுத்தலும் தன்னை மறுத்தலும் தன்னை சந்தேகித்தலும் அதுதான் அகங்காரம் விளையும் பூமிங்கயா. அகங்காரம் அப்படிங்கிறது உங்களை குறைவாக நினைத்துக் கொள்ளுதல் அல்ல, உங்களை பற்றி குறைவாக மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்தல். ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்களை குறைவாக நினைத்துக் கொண்டு அதையே தொடர்ந்து நினைத்துக் கொண்டிருப்பது அகங்காரம். உங்களை பற்றி நினைப்பே இல்லாமல் மிக மிக குறைவான நேரமே உங்களை பற்றி நினைப்பு இருப்பதுதான் அகங்காரம், இன்மை.